ஜெய் ஸ்ரீராம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 21வது. இதில் ராவணன் நிராகரிக்கிறதா ஃபுல்லுமே இருக்க போகுது. பயங்கரமான அந்த ராட்சசனின் அந்த சொற்களை கேட்ட சீதாதேவி துக்கப்பட்டாங்க. ரொம்ப மெல்லிய குரலோட பயத்தோட மெதுவாக பதில் சொல்ல தொடங்கினாங்க. துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளும் அழுது கொண்டிருக்கிறவளும் நடுங்குகின்றவளும் தவசெல்வியும் நாயகனை நினைத்து கொண்டிருக்கிறவளும் கற்புடைய மாதரசியுமான சீதை அக்னியை போல புன் சிரித்து இடையில் ஒரு புல்லை போட்டை விட்டு பதில் சொன்னார். என்னிடமிருந்து மனதை திருப்பு, உன் சொந்த மனைவிகளிடமே மனதை செலுத்து. பாவங்களை செய்தவன் சௌக்கியம் கொடுக்கும் பலன்களை எதிர்பார்ப்பது போல நீ என்னை பிரார்த்திப்பது சரியில்லை. பாவம் செய்தவனுக்கு சௌக்கியம் எப்படி கிடைக்கும் என்றபடியே சீதாதேவி தொடங்குறாங்க. கணவனாக ஒருவனையே அடைந்தவளும் ஞானியான ஜனகனின் நற்குலத்தில் தோன்றி புனிதமான சூரிய குலத்தில் முறைப்படி புகுந்தவளுமான நான் செய்யத்தகாத காரியத்தை செய்ய மாட்டேன். கீர்த்தி வாய்ந்த வைதேகி இந்த மாதிரியாக அந்த ராவணனை பார்த்து சொல்லிட்டு மேலும் அவனை பார்த்து கொண்டிருக்க விரும்பாமல் முகத்தை திருப்பி கொண்டு மறுபடியும் சொன்னாள். நானோ உன்னால் முறையாக அடையப்பட்ட மனைவி அல்ல, இன்னொருவருடைய மனைவி, கற்பை காப்பவள். ஆகவே வேறு எவருக்கும் மனைவியாக முடியாது. சான்றோர்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை பின்பற்று, சாதுக்களால் உபதேசிக்கப்பட்ட வாழ்க்கை முறைப்படி நடன்னு ராவணனுக்கு எச்சரிக்கை தர்றாங்க. அரக்கனே, எப்படி உன்னுடைய மனைவிகள் உன்னால் காப்பாற்றப்படுறாங்களோ அதே போல பிறருடைய மனைவிகளும் காப்பாற்றத்தக்கவங்க. உன்னையே உபமானமாக கொண்டு சொந்த மனைவிகளிடமே சுகத்தை அனுபவிப்பாய். தன் பத்தினிகளிடத்தில் திருப்தி அடையாதவனும் பிறர் மனைவிகளிடம் ஆசை கொண்டவனும் புலன்களை அடைக்க முடியாதவனும் வஞ்சனையுடைய ஆண்மகனை பிறருடைய மனைவிகள் அழிவுக்கு இட்டு செல்றாங்க. இந்த பட்டணத்துல சான்றோர்கள் யாரும் இருக்கலையா? இவங்க இருந்தும் நீ இவர்களை பின்பற்றலையா? அதனால தான் அறநெறிக்கு மாறுபட்ட எண்ணம் உனக்கு ஏற்பட்டிருக்கு. சான்றோர்கள்னா அவங்களோட முந்தி, அதாவது அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டனார்கள்லாம் அவங்கள தான் சான்றோர்கள்னு குறிக்குது. வருங்காலம் உணர்ந்த பெரியோர்களால் சொல்லப்பட்ட நியாயமான வாதங்களை பொய்யாக்க நினைச்ச ராட்சசர்கள் அழிய வேண்டியிருக்கிறதுனால நீ அதனை ஏற்றுக்கொள்ளலை. சான்றோர்களின் சொற்களை கேட்காம தவறான வழியில் செல்கிற அரசனை பெற்றால் மிக செழிப்பான நாடும் நகரங்களும் கூட அழிந்துவிடும். அதே போல ரத்தின குவியல்கள் நிறைந்த இந்த இலங்கை பட்டணம் உன்னை அடைஞ்சு உன் ஒருவனுடைய குற்றத்தினால விரைவில் அடியோடு அழியப் போகுது. ராவணா, தான் செய்த தவற்றினால் நாசம் அடைகின்றவனும் தொலைநோக்கு இல்லாததுமான ஒரு பாவி அழியும் போது எல்லா ஜீவஜந்துகளும் மிகவும் சந்தோஷம் அடையுது. இந்த விதம் பாவங்களை செய்யும் முன்னே உன்னால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இந்த கொடியவன் நல்ல காலமாக மனைவி, மக்கள், நாடு, செல்வம், புகழ் இழந்து துக்கத்தை அடைந்தான் என்று மகிழ்ச்சியோடு சொல்ல போறாங்க. மேலாண்மை பதவியை காட்டியோ செல்வத்தை காட்டியோ என்னை மயக்க முடியாது. சூரியனை விட்டு பிரியாத பிரபை போல ராமனிடம் நான் பிரிக்க முடியாதவள். மகா புண்ணியசாலியும் உலகத்திற்கெல்லாம் தலைவருமான அவருடைய புஜத்தை தலையணையாக கொண்டிருந்த நான் யாரோ ஒரு அல்பனுடைய புஜத்தை சார்வேன் என்பது எப்படி நடக்கும்? வேதங்களை கற்று முடிந்து அதன் நிறைவாக சமாவர்த்தனம் என்ற சடங்கை செய்துவிட்ட ஆத்ம ஞானிக்கு அந்த வித்தை எப்படி உகந்ததோ அதே போல பூமி முழுவதற்குமே புரவலான அந்த ராமனுக்கு முறையாக வந்த மனைவி நான். சாது ராவணா, காட்டில் காமத்தால் தவிக்கும் பெண் யானையுடன் யானை கூட்டு தலைவனை சேர்த்து வைப்பதை போல துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னை ராமனிடம் சேர்த்து வை. எப்படியாவது இவனை கொண்டுதான் தன் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதனால அவன் மனம் குளிரும்படி சாது என்று அழைத்தாள். முன்பு சாது வேஷத்தில் வந்துதானே வஞ்சகமாக என்னை கவர்ந்தாய் என்பதை நான் மறக்கலை என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டினாள். அதைத் தொடர்ந்து இலங்கையை காக்க வேண்டும் என்றும் உனக்கு கோரமான அழிவு வேண்டாம் என்றும் எண்ணினால் புருஷ சிரேஷ்டனான ஸ்ரீராமனிடம் நீ நட்பு கொள்வாயாக. அறம் அறிந்த அவர் சரணமடைந்தவர்களிடம் பேரன்பு கொண்டவர் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால நீ உயிருடன் இருக்க விரும்பினேனா அவருடன் நட்புக்கொள். அடியார்களிடம் அன்பு பாராட்டும் அவரை நீ திருப்தி செய்து வை. மனதிலுள்ள மாசுக்களை களைந்திட்டு தூயவனாக ஆகி என்னையும் அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. ராவணா, நீ ராமனிடத்தில் என்னை ஒப்படைத்தால் உனக்கு மங்களம் உண்டாகும்.
வேறு மாதிரியாக செய்தால் நாசத்தை அடைவாய் என்பது நிச்சயம். இந்திரனால விடப்பட்ட வஜ்ராயுதத்திலிருந்து யமனுடைய பிடியிலிருந்து நீ தப்பினாலும் தப்பலாம். ஆனால் உலக நாயகரான ராமன் கோபம் கொண்டால் உன்னை போன்றவர்கள் தப்பவே முடியாது. இந்திரனால் விடப்பட்ட இடிகளின் முழக்கம் போன்ற ராமனுடைய வில்லன் பேரொளியை நீ கேட்கத்தான் போற. ராம லக்ஷ்மணர்களால் குறிவச்சு செலுத்தப்பட்ட கூர்மையான நுனிகளை உடைய பானங்கள் நெருப்பை கக்கும் மகா சர்ப்பங்களைப் போல விரைவில் இங்க விழப்போகுது. வேகமாக செல்கின்ற பானங்கள் இலங்கையில் இடைவெளி இல்லாமல் வந்து விழுந்து அரக்கர்களை கொண்டு குவி அலங்கோலம் படுத்த போகுது. வினதியின் மகனான கருட பகவான் சர்ப்பங்களை அழித்ததைப் போல ராமன் என்னும் மாபெரும் கருடன் அரக்க தலைவர்கள் என்ற ஆரவங்களை முற்றிலுமா அழிக்கப் போகுது. மகாவிஷ்ணு 3 அடிகளால் அசுரர்களிடம் இருந்த ராஜலட்சுமியை பறித்து சென்றது போல எதிரிகளை அடக்கும் என் நாயகர் உன்னிடமிருந்து என்னை அழைத்து செல்ல போகிறார். ராட்சசனே, இப்ப அழிந்து போய்விட்ட ஜனஸ்தானத்தில் அரக்கர் படை அழிக்கப்பட்ட போது வேறு எதுவுமே செய்ய இயலாத உன்னால இந்த திருட்டு செய்யப்பட்டது. யாரும் இல்லாத சமயம் பார்த்து என்னை தூக்கி கொண்டு வந்தாய். அர்ப்பனே, புருஷ சிங்கங்களான அவ்விருவரும் ஆசிரமத்தில் இல்லாத வேளையில் வேறு விதமாக வேறு வேலையாக சகோதரர்கள் வெளியில் சென்றிருந்த போது ஆசிரமத்தின் உள்ளே புகுந்து நீ என்னை கவர்ந்து கொண்டு வந்தாய். சிங்கத்தின் வாசனை வீசும் இடத்தில் நான் எப்படி நிற்க முடியாதோ அப்படியே ராம லக்ஷ்மணர்கள் மேல் பட்ட காற்றை நுகர்ந்து அவர்கள் எதிரே நிற்கக்கூட உன்னால முடியாது. ஒரு கையுடன் இருந்த விருத்ராசுரன் 2 கைகளிலும் இருந்த இந்திரனிடம் போர் செய்து தோல்வடைந்ததைப் போல அந்த இருவரிடம் நீ யுத்தம் செய்தேனா நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்காது. குட்டையில் தேங்கி நிற்கும் குறைந்த அளவு நீரை சூரியன் உறிந்து விடுவதைப் போல என் பிராணநாதர் ராமனும் லக்ஷ்மணும் விரைவில் உன் உயிரை எடுக்க போறாங்க. ஆயுட்காலம் முடிந்து விட்டதென்றால் மிக பெரிய மாரமும் இடியிலிருந்து தப்ப முடியாதது போல குபேரன் வசிக்கும் கைலாச மலைக்கு நீ ஓடி சென்றாலும் மன்னன் வர்ணனுடைய சபைக்கு அடைக்கலம் கோரி சென்றாலும் தசரதகுமாரிடமிருந்து தப்பிக்க முடியாது. நிச்சயம் நீ அழிந்து போவாய்னு சீதா தேவி சொல்றாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 21வது சர்க்கம் முடிந்தது. ஜெய் சீதாராம்.